வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. மருந்தை தொடாத வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். நம்ம எவ்வளவு தான் கோடி கோடியாக நம்ம பணம் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு நோய் இருந்தால் அந்த பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். நம்ம கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் மாதம் 10,000 வாங்கினாலும் நோய் இல்லாமல் வாழ்ந்தோம்னா அந்த 10,000 நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஊர்களில் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. இன்றைக்கி பணம் இருக்குது, ஆனால் நோய் இல்லாத உடல் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விதமான நோய் இருக்குது. அதுவும் 50 வயசு ஆரம்பிச்சிட்டாவே சர்க்கரை வியாதி வந்துடுது, பிபி வந்துடுது, மூட்டு வலி வந்துடுது, ஜீரண கோளாறு வந்துடுது, தூக்கமின்மை வந்துடுது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மருந்தே இல்லாமல் நோயின்றி நீண்ட நாள் வாழ உதவக்கூடிய ஒரு சிறந்த 5 உணவுகளை தான் ஆதாரத்தோடு எளிய முறையில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன உணவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டுறதுக்கு உதவி பண்ணும். நம்ம இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா கீரைகள் தாங்க. அது என்னென்ன கீரைனா முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, இந்த எல்லா கீரையுமே நல்ல சக்திகளை கொண்ட கீரை. நம்ம பாட்டியே சொல்லுவாங்க, கீரை சாப்பிட்டா வைத்தியரை பார்க்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீரையோடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது. கீரை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படும் அப்படின்னா, ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு உதவி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு இந்த கீரை வகைகள் உதவி பண்ணுது, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கும் இந்த கீரைகள் பயன்படுது, சர்க்கரை, இரத்த அழுத்தம் இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு கீரைகள் உதவி பண்ணுது. இந்த கீரைகளை எப்படி சாப்பிடணும்னா வாரத்துக்கு 3 இல்லை 4 நாட்கள் சாப்பிட்டா போதும். காலையில் இல்லைன்னா மதியானம் நம்ம கீரைகளை வேக வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கீரைகள் கூட சிறிதளவு பூண்டு, ஜீரகம் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு 2 மடங்காக கிடைக்க ஆரம்பிக்கும். கீரை சாப்பிடாத வீட்டில் கண்டிப்பாக நோய் வரும், நோய் தாக்குதல் ஏற்படும். ஸோ கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. ஏதாவது ஒரு கீரையை கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு 2 முறைகளாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 2வது உணவு என்னென்னா முழுமையான முழு தானியங்கள். இதை இங்கிலீஷில் ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன தானியங்கள்னா கம்பு, சாமை, வரகு, கேழ்வரகு, ராகி. என்னங்க இதெல்லாம் நாங்கள் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாமே எல்லா கடைகளிலுமே, அதுவும் முக்கியமாக சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் தான். இந்த உணவுகள் எல்லாமே இயற்கையான உணவுகள். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இது எல்லாமே நன்மைகளை தரக்கூடிய உணவுகள் தான். ஆனால் இன்னைக்கு நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பளபளப்பான அரிசியும் மைதா உணவுகள் தான். ஸோ இதை 2ஐயும் தவிர்த்துட்டு இந்த முழு தானியங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முழு தானியங்கள் பயன்படுது. சர்க்கரையை மெதுவாக தான் இது உயரச் செய்யும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படும். குடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதய நோயை தடுக்கிறதுக்கான சக்திகள் இந்த ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது. இந்த முழு தானியங்களை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிடலாம், இல்லை தோசையா, இட்லியா, எந்த வடிவில் வேணாலும், ரொட்டியா, இந்த மாதிரி சாப்பிடலாம். இரவில் நீங்கள் லேசான உணவுகளாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மருந்து இல்லாமல் சர்க்கரையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறணும்னா அதுக்கு நீங்கள் சிறுதானியங்களை நீங்கள் பயன்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா அதுதாங்க பருப்பு வகைகள். நம்ம எப்போவுமே வீட்டில் பருப்பு குழம்பெல்லாம் வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, பச்சை பயறு, இது எல்லாமே சூப்பரான ஒரு
பிளான்ட் புரோட்டீன்ஸ், அதாவது தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இது. ஆனால் இன்றைய தலைமுறைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புரதம் அப்படின்னாவே முட்டை, சிக்கன், அது நம்ம பிராய்லர் கோழி இருக்குல்ல, அந்த சிக்கனும் முட்டையை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அதை தேடி போய் வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாட்டுக்கோழி நல்லது, ஆனால் பிராய்லர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இல்லை. ஆனால் புரதச்சத்துக்காக நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தாவரங்கள் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகளை, அதாவது கொண்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் வந்து கிடச்சிரும். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா, உங்களுடைய தசைகள் நல்ல பலமாகும், எலும்புகள் வலிமையாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும், முதியவர்களுக்கு தேவையான சக்தி, எனர்ஜி இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிர்கள் எல்லாத்தையுமே சிறந்த முறையில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இதை வந்து நம்ம ஊற வச்சு சமைத்து சாப்பிட்றது தான் சரியான முறை. இல்லைன்னா முளைக்கட்டி, நம்ம சொல்லுவோம்ல ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிட்றது இன்னமும் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிடணும். இதை வாரத்துக்கு 4 இல்லைன்னா 5 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் புரதச்சத்துக்காக நீங்கள் எடுத்தே ஆகணும். அதே பருப்பில்லாத உணவு வந்து பலவீன உடலை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பருப்புகளை எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா நெய் மற்றும் நல்லெண்ணெய்ங்க. இது ரெண்டுமே ஹெல்த்தியான ஃபேட், அதாவது நம்மளுக்கு நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு தேவை. கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் இதுக்கு சக்தி இருக்குது. கெட்ட கொழுப்புகள் தான் நம்மளுக்கு தேவையில்லை, நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு தேவை. ஸோ இதை கேட்கும் போதே பலருக்கும் ஒரு பயம் வரும், நெய் சாப்பிட்டா கொழுப்பு கூடுமே அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் சரியான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். நீங்கள் நெய்யை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மூளைக்கு நல்ல சக்தி கிடைக்கும், மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும், ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்தப்படும், ஜீரண சக்தி மேம்படும், குழந்தைகளுக்கு அந்த நினைவாற்றல், அந்த என்ன சொல்கிறது, நல்லா மெமரி பவர் வந்து கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நெய் வந்து டெய்லியும் நீங்கள் 1/2 ஸ்பூன் நெய் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இதனால அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் அரை இல்லைன்னா 1 டீஸ்பூன் வந்து காலையில் இல்லை மதியானம் வந்து நெய்யை வந்து நம்ம எடுக்கணும். நைட் நேரத்தில் வந்து நெய்யை தவிர்க்கணும். ஸோ நெய்யை நீங்கள் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெய்யை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ நெய்யை அளவாக சாப்பிட்டால் உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லெண்ணெயை பற்றி சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. நல்லெண்ணெயும் அதே தான். நெய்யும் நல்லெண்ணெயும் நம்ம உடலுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். நம்ம சமையலுக்கு வந்து மற்ற எண்ணெய்களை பயன்படுத்துகிறத விட நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு எலும்புகள் பலமாகும், மூட்டு வலி இது எல்லாமே குறையிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக நல்லெண்ணெய் இருக்குது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா அதுதாங்க பழங்கள். பழங்கள் வந்து எல்லாமே வந்து நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னென்ன பழங்கள் எப்படி சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா பழத்தையும் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பழங்களை நீங்கள் முக்கியமாக வாங்கி சாப்பிடுங்க. இது காசும் ரொம்ப ரொம்ப கம்மி. நெல்லிக்காயெல்லாம் வந்து மற்ற பழங்களை விட காசு ரொம்ப கம்மி தான். நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதாங்க. நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆப்பிள், பப்பாளி, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஆப்பிள் வேணால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பிளை தவிர்த்துட்டு இந்த நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பப்பாளி, வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பழங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் வந்து வெளியேறும். உங்களுடைய சருமம் எப்பவுமே இளமையாக இருக்கும். உங்களுடைய குடல் வந்து சுத்தமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இயற்கையான விட்டமின்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் என்னென்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்கணும். காலையிலோ இல்லை மதியானமோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் சாப்பிடலாம். பழம்ங்கிறது ஒரு இயற்கையான மருந்து தான்.
அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள பார்க்கலாம். பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், லேஸு, குர்குரே, மேகி, ரெடிமேட் சப்பாத்தி இந்த மாதிரி பாக்கெட்ல என்னென்ன அடைக்கப்பட்டு வச்சுருக்காங்களோ, ஏன்னா அது எல்லாமே 6 வருஷம், 1 வருஷம் வந்து பாக்கெட்ல இருக்கணுங்கிறதுக்காக அதிகமான காரமும், உப்பும் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதிகமான காரம், உப்பு நம்ம உணவுல எடுத்துக்கிறம்போது நம்ம உடலுக்கு வந்து அது கேடு விளைவிக்கும். அதே மாதிரி மைதா உணவுகள் நம்மளுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, வெள்ளை சீனி அதையும் நம்ம பயன்படுத்துறத தவிர்க்க வேண்டும். அடுத்து குளிர்பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்ட்டிஃபிஷியலாக செய்கிறாங்கள்ல கூல்ட்ரிங்க்ஸ் கலரு, அதில் வந்து கலரு ஆட் பண்ணுவாங்க. அதுலேயும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் அதிகமாக பொரித்த உணவுகள், வறுத்த உணவுகள் இது எல்லாமே தவிர்க்கணும். இது எல்லாமே மெதுவாக விஷமாக மாறி நம்ம உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் தவிருங்க. நண்பர்களே, நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்துகளை தேடாதீங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த 5 உணவுகளை நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய மருந்து செலவும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.